மிடில் இருக்கிறத மீடியன் சொல்றோம். இது 4 பிரிச்சோம்னா முதல் பகுதியை ஃபர்ஸ்ட் குவார்டர், ரெண்டாவது பகுதியை செகண்ட் குவார்டர், மூணாவது பகுதியை தேர்ட் குவார்டர் அப்படின்னு சொல்லி பேசுவோம். செகண்ட் குவார்டர்னாலும் சரி மீடியம்னாலும் சரி ஒண்ணுதான். கொடுத்துக்க டேட்டாவை ரெண்டா பிரிச்சோம்னா ஒரே ஒரு டேட்டா மிடில் இருக்கும், அது மிடில் டேட்டா, அது மீடியம் சொல்லும். 4 பிரிச்சோம்னா இது ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர் தேர்ட் போர்ஷன் தேர்ட் குவார்டர் சொல்லுவோம். இது 25% கவர் பண்ணுவோம், இது 50% கவர் பண்ணுவோம், இது 75% கவர் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் குவார்டர். செகண்ட் குவார்டர் இஸ் நத்திங் பட் மீடியம். கொடுத்துருக்கத 10 இன்டர்வலா பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற டென்ஷன், செகண்ட் டென்ஷன், தேர்ட் டென்ஷன். கொடுத்துருக்கத 100 இன்டர்வலா பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், செகண்ட் பாசிட்டிவ், தேர்ட் பாசிட்டிவ் பிரிக்கும். அதனால எத்தனை இன்டர்வலா பிரிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரிச்சுக்கிறோம். 4 பேரியா இருந்தா குவான்டிட்டி, 2 பேரியா இருந்தா மீடியம், 10 பேரியா இருந்தா டென்சிவ், 100 பேரியா இருந்தா அந்த பர்சன்டேஜ் மீடியம் ஆரம்பிச்சுன்னா n+1/2 ஐட்டம் பேசுவோம். இங்க ரெண்டாவது வெயிட் பண்ணா பாதி போர்ஷன் கிடைக்கும் மீடியம், 4வது டிவைட் பண்ணா குவார்டர் போர்ஷன் கிடைக்கும், 4வது டிவைட் பண்ணதை 3ஆல பெருக்கிட்டோம்னா அது குவார்டர் கிடைக்கும். அதனால டவுட் இருக்கா? ஃபோரால் டிவைட் பண்ணதை 3 டைம்ஸ் எழுதணும்னா, அதாவது 3/4 மல்டிப்ளை பண்ணணும்னா தேர்ட் குவார்டர். அப்ப n+1 1/2 மல்டிப்ளை பண்ணணும்னா மீடியம், 1/4 மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் குவார்டர், 3/4 மல்டிப்ளை பண்ணணும்னா தேர்ட் குவார்டர். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் குவார்டர், இதுதான் தேர்ட் குவார்டர். செகண்ட் குவார்டர் இஸ் நத்திங் பட் மீடியம். பென்சில் ஆரம்பிச்சுனா என்ன பண்ணுவோம்? 10ஆல் டிவைட் பண்ணோம், 4ஆல் டிவைட் பண்ணா 4th பென்சில், 6ஆல் டிவைட் பண்ணா 8th பென்சில். அப்படி பர்சன்டேஜ்ல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இதே விஷயத்த 7/100 அப்படின்னா 7th பெர்சன்டேஜ், 17/100 17%, 25/100 25th பெர்சன்டேஜ். இது என்ன செஞ்சிடலாம்? 1/4 கூட இல்லை, 25/100 எழுதினாலும் சரி, 1/4 எழுதினாலும் சரி எழுதலாம். 15th பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 15/100 சொல்றோம். அப்போ 15th பெர்சன்டேஜும் 1/2 மல்டிப்ளை பண்றது ஈக்குவல். 1/2 மல்டிப்ளை பண்ணா அதைத்தான் மீடியன் அப்படி சொல்லுவோம், அல்லது செகண்ட் குவார்டர் அப்படி சொல்லுவோம். அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ முதல்ல எழுதணும்னு சொல்லிட்டோம். அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதினதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலாக்குள்ள போவோம். இப்ப கொடுத்துருக்க ஃபார்முலா பொறுத்தவரையில கொடுத்துருக்க அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர் வேணும்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னன்னு பாக்குறோம். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை பொறுத்தவரையில இங்க எவ்வளவு இருக்குன்னா 7. அப்ப 8/4. செகண்ட் ஐட்டம் என்ன வரும்? அதுதான் ஃபர்ஸ்ட் குவார்டர். அப்ப 8/2 பார்த்தோம்னா செகண்ட் குவார்டர், 4th ஐட்டம். 4th ஐட்டம் என்ன வரும்? அதைத்தான் மீடியன் சொல்லுவோம், அப்படிதான் செகண்ட் குவார்டர் சொல்லுவோம். 7+1/4 into 3. அப்ப 3/4 மல்டிப்ளை பண்ணோம்னா இது சிம்பிளை பண்ணோம்னா 2 into 3 2s are 6. 6 என்னவா இருக்கும்? இந்த ஐட்டத்தை தான் என்ன சொல்றோம்? நம்ம தேர்ட் குவார்டர் அப்படி சொல்றோம். Yes, sir. Yes, sir. Number of observation odd number இருக்கிறதுனால n+1/2 அப்படிங்கிறது n+1 ஈவன் நம்பர் ஆயிரும். அதனால இது 2 டிவைட் பண்றது 4 டிவைட் பண்றது நமக்கு இது 4
2.27 ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல 10/4 வந்துச்சுன்னா 2.5 வந்து. அப்ப இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? இப்ப கொடுத்திருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். கொடுத்திருக்க டேட்டாவை இந்த அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருச்சு. என்ன கேட்டிருக்காங்க? 15th percentile என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப n+1 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை 15/100 மதிப்பு. அப்ப n+1ங்கிறது 8. அப்ப 15 × 8/100 சிம்பிளி பண்ணா என்ன வருது? 6.5 வருதுன்னா Yes, sir. 1.2 சார். 1.2 தானே வரல. அப்ப இதை சிம்பிளி பண்ணோம்னா 1.2 இப்போ 1.2 வந்துச்சுன்னா இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னவோ அப்படியே இருக்குது. 0.2 டைம்ஸ் ஆஃப் செகண்ட் ஐட்டத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஐட்டத்துக்கு எடுத்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இவ்வளவு ஒரு இதில் மல்டிப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் A.B வந்துச்சுன்னா 8th ஐட்டத்தை அப்படியே எடுத்துக்க பிளஸ் 0.3 டைம்ஸ் ஆஃப் 8th ஐட்டம் மைனஸ் A-1th ஐட்டம். புரியுதா? சார் இந்த பிட்வீன் பாயிண்ட் வேல்யூ 0.2 ல இருந்து 0.9 க்குமே இதே ப்ரொசீஜர் தானே சார்? 0.2 இருக்கு. 1.2 1.3 1.4 அந்த பாயிண்ட் மாதிரி வந்தது ஆமா அப்படின்னா அதான் ஜெனரலைஸ். ஓகே சார் ஓகே. 0.3 மாத்திட்டேன். கொடுத்துருக்க ஆன்சர் 8.3 3.7 இருக்கு வச்சுக்கோ. என்ன சொல்றோம்? தேர்ட் ஐட்டத்தை அப்படியே எடுத்துக்கிறோம் பிளஸ் 0.7 டைம்ஸ் ஆர் தேர்ட் ஐட்டம் மைனஸ் செகண்ட் ஐட்டம் டிவைட் அதாவது ஒரு 2 இன்டு 0.7. புரியுதா? இப்போ 1.2 வரதுனால ஃபர்ஸ்ட் ஐட்டம் அப்படியே எடுத்துக்கிறோம் 0.2 டைம்ஸ் ஆர் செகண்ட் ஐட்டம் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்க்கறப்ப 61 அப்படியே எடுத்துக்கிறோம். Yes, sir. Okay. அந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணும்போது செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் அது கரெக்டா இருக்கு. சப்போஸ் இங்க 3.3 இருந்துச்சுன்னா சார். ஹலோ சார். நம்ம மீடியம் கண்டுபிடிக்கிறப்ப என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஆடியபிளா இருக்கு இல்லையா? ஆடியபிள் சார். எஸ் சார். சார் இப்போ கேட்கல சார், சரியா இல்லை. மீடியம் கண்டுபிடிக்கிறப்ப எக்ஸ் எடுக்கணும், அதுக்கடுத்து ஃப்ரீக்வன்சி எடுக்கணும். சார் கிளியரா கேட்கல. Your voice is breakable. ஃப்ரீக்வன்சி எடுக்கணும்.